வணக்கம். தின அறிவிச்சைகள். திருநெல்வேலி கலெக்டர் அலுவலகத்தில் தூண்டில் விளைவு அமைப்பு சார்பாக கூட்டம் நடைபெற்றது. இதில் ராதாபுரம் தாலுகா தாசில்தார் மற்றும் எம்எல்ஏ மைக்கேல் ராயப்பன் உள்பட மீனவ சமூகத்தினர் கலந்து கொண்டனர். இதில் பேச்சுவார்த்தையில் சுமூக தீர்வு ஏற்படாததால் அவர்கள் சலசலப்பு ஏற்பட்டு கூட்டத்தை முடித்துக்கொண்டு வெளியே வந்தனர். இதில் எம்எல்ஏ மைக்கேல் ராயப்பன் ஒரு தரப்பாகவும் மீனவ சமுதாயத்தினர் அந்தோணி அவர்கள் ஒரு தரப்பாகவும் பேட்டியளித்தனர். ஊர் மக்கள் முடிஞ்சிட்டு வாங்க முடிஞ்சிட்டு வாங்க இன்னொரு பாருங்க ஊட ஒழுங்காக முடியும் அங்க இருக்க சொல்றாங்க சரி இருக்கு போட்டோ எடுத்து போடுறது என்னதை கட்டணாங்க எங்களுக்கு என்ன கிடைக்கும்? பிறகு பேசலாம் சொல்றேன் பேசாது. ஊர் மக்கள் கோரிக்கையை ஏற்று கலெக்டர் அவர்கள் இன்னும் 2-3 நாட்களில் நல்ல முடிவை அறிவிப்பேன் என்று தெரிவித்திருக்கிறார்கள். ஊர் பொதுமக்கள் எல்லாரும் சந்தோஷமாக செல்கிறார்கள். கண்டிப்பாக 3-4 நாட்களில் ஒரு நல்ல முடிவு வரும் என்று எதிர்பார்க்கிறோம். திட்டம் சொல்லி தமிழக அரசு ஒதுக்கி இருக்கு. அதுல ஒரு 50 கோடி ரூபாய் ஒதுக்குறாங்க இந்த தூண்டில் விளைவு. அதுக்குள்ளே இந்த எஸ்டிமேட்டை முடிக்கணும் அவங்க அக்கறையோட இருக்காங்க. இதுல கூட ஒரு 25 கோடியை போட்டு 25 கோடி வராது. இப்போ உதாரணத்துக்கு அவங்க கணக்குப்படியே 6 கோடி ரூபாய் 5 கோடி ரூபாய் வருது போட்டு இதை உடனடியாக செய்து கொடுத்தா மற்ற கிராமங்கள்ல நாங்க இப்ப உதயகுமார் கூட இந்த இடத்தை பார்வையிட்டு போயிருக்காரு. நாங்க திட்டத்தை வாங்க கூடாது கிராமங்கள் கூட அவங்க ரொம்ப பாதிச்சிருக்காங்க. இந்த திட்டத்தை வாங்குறதுனால தப்பு இல்லைன்னு சொல்ற மன நிலையில போயிட்டாங்க. ஆமா உண்மை. அந்த உதயகுமார் நேரடியாக கூட அந்த கூடல அணு நிலையத்துக்கு எதிராக போராடிக்கிறது கூட அத்தனை கிராமங்களையும் இதை செயல்படுத்தணும்னு சொல்றாங்க. இந்த செயல்படுறது இடத்துல மக்கள்கிட்ட பிளவு வேணுமா? 25 கோடி ரூபாய் போட்டு அது ஒரு 75 கோடி ரூபாய் இல்ல அந்த திட்டத்தை முழுமையாக நிறைவேற்றுறதுக்கு அப்ப இல்ல இப்ப 50 கோடி ரூபாய் கூட 15 கோடி ரூபாய் கூட போதுமானது. 15 கோடி ரூபாய் போதுமானது. கலெக்டர் பேசிட்டு தான் வந்து முழுமையா மீட்டிங் நடந்தது. இது சம்பந்தமான மீட்டிங். இந்த 4 நாளைக்குள்ள அவர் என்ன சொல்றாரு? 4 நாளைக்கு திருப்பி மீண்டும் ஒரு போட ஏதாவது நடத்தி முடிவு சொல்லணும். இத மறுசீலனையில இன்னும் ஆய்வு பண்ணி இந்த காலத்தை கடத்தும் போது கிராமம் அழிஞ்சு போகும். அச்சுக்குடி கிராமம் இல்ல இல்லாம போச்சு. அதே மாதிரி பவுரி கிராமம் இல்லாம போய் தூண்டில் பாலத்தை மக்கள் விரும்புகிற அடிப்படையில் கடற்கரையில் முழுமையாக மிக விரைவில் காலதாமதம் இல்லாமல் போர்க்கால அடிப்படையில் போட்டு கொடுக்க வேண்டியது தான் எங்களுடைய கோரிக்கை. அதாவது குடங்குளம் திட்ட வளர்ச்சி பணிகளுக்காக அந்த பாதிக்கப்பட்ட கிராமங்களினுடைய பக்கத்தில் இந்த ஒரு நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. அதில் எங்கள் கிராமத்தில் வந்து தூண்டில் பாலத்திற்காக 50 கோடி நிதி ஒதுக்கியிருக்காங்க. ஆனால் கூடுதலான நிதி இருக்குது. இதில் எங்கள் கிராமத்துக்காக ஒதுக்கீடு பண்ண நிதியில் அந்த நிதியில் இருந்து கூட இன்னொரு 15 கோடி ரூபாயை கூடுதலாக செயல்படுத்த கொண்டு வந்தாங்கன்னா முழுமையாக திட்டம் வெற்றி பெறும். இதனால் மக்களுக்குள்ள பிளவு மனப்பான்மை பிரிவு மனப்பான்மை ஏற்படாமல் முழுவதுமாக திட்டம் வெற்றி பெறதுக்கு உண்டான ஒரு வழி ஏற்படும். அதனால தயவு செய்து நீங்கள் அதாவது அரசாங்கம் இதை இந்த மிக கருத்தில் கொண்டு உடனடியாக இந்த திட்டத்தை போர்க்கால அடிப்படையில் நிறைவேற்றி தர வேண்டும் என்று பணியோடு கேட்டுக்கொள்கிறோம். என் பேர் அந்தோணி, முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர்.